Hi friends, welcome back to our channel தமிழன் மின்வே. இன்றைக்கி தமிழன் மின்வேல என்ன பார்க்க போகிறோம், 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் நீரோட இன்றியமையாமையை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே மேலே வந்து நன்றி வணக்கம் அதோடு முடிச்சிருந்தோம். நெக்ஸ்ட்டு அரங்க தலைவர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நாட்டின் வளர்ச்சி போக்கை நெறிப்படுத்துவது நீர் மேலாண்மை தான் என்பதை கருத்தாழத்துடன் நண்பர் ஆமினா சிறப்பாக விளக்கினார். நம்ம நாட்டோட வளர்ச்சியே நீர் மேலாண்மை தான் அப்படின்னு நம்மளோட நண்பர் ஆமினா சிறப்பாக கருத்து சொல்லி விளக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இப்போது கேள்வி நேரம். பார்வையாளர்கள் வினாக்களை எழுப்பலாம். இப்போ வந்து பார்க்குறவங்க வந்திருப்பாங்கள பார்வையாளர்கள், அவங்க வந்து கேள்வியில் எழுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அடுத்த தலைப்பிற்கு செல்வோம். தமிழ் மக்களும் தண்ணீரும் என்ற தலைப்பில் நண்பர் முகிலன் தமது கருத்துரையை முன்வைக்க வருகிறார். என்னது நம்ம வந்து அடுத்த தலைப்பு என்னது, தமிழ் மக்களும் தண்ணீரும் அப்படிங்கிற தலைப்பில் வந்து பேச போகிறாங்க. யார் முகிலன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, முகிலன் சொல்கிறாங்க, அனைவருக்கும் அன்பு வணக்கம், எல்லாருக்கும் அன்பு வணக்கம் சொல்லிட்டு, நாம் வாழும் தமிழ்நாடு வெப்பமண்டலம் பகுதியில் உள்ளது. நம்ம வாழ்கிற தமிழ்நாடு எந்த பகுதியில் இருக்குன்னா வெப்பமண்டல பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே நீர் சார்ந்த தன்னுணர்ச்சி தமிழக மக்களுக்கு மிகுதி. நம்ம நீர் தேவைகளை பற்றி உணர்ச்சிகள் வந்து தமிழ் மக்களுக்கு நிறையா இருக்குன்னு சொல்கிறாங்க. தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காது என்பது சொல் வழக்கு. நம்ம தாயை பழித்தாலும் தண்ணீரை மட்டும் பழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறது ஒரு பழமொழி மாதிரி சொல்கிறாங்க, ஒரு சொல் வழக்கு. ஏன்னா தண்ணீர் தான் நம்ம எல்லா விஷயமும் தண்ணீர், சாப்பாடுலேருந்து அனைத்து விஷயங்களுமே தண்ணீர். ஸோ அதனால் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்பார் பேராசிரியர் தோ. பரமசிவன். என்ன சொல்கிறாங்க, தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்கப்படுகின்றன அப்படின்னு யார் சொல்கிறா, பேராசிரியர் தோ. பரமசிவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் குளித்தல் என்ற சொல்லை குறித்து கூறும் கருத்துக்கள் நமக்கு புதிய சிந்தனையை தருகிறது. என்னால் குளித்தல் அப்படிங்கிறத நமக்கு ஒரு புதிய சிந்தனையை தருது. அது என்னங்கிறத பார்ப்போம். குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீங்குதல் என்பதல்ல பொருள். நம்ம குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு உடம்பை சுத்தம் செய்கிறது, அழுக்கு போக வைக்கிறது, இது மட்டும் இல்லை, இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். அவங்க சொன்ன பொருள் என்னென்னா, நம்ம சூரிய வெப்பத்தால் நம்ம உழைக்கிறோன்னா நம்ம சூரிய ஒளி நம்ம மேலே படும். சூரிய ஒளி படுறதுனால நம்ம உடல் ரொம்ப வெப்பமாக இருக்கும். அதை தனியாக வச்சு நம்ம குளித்தோன்னா ரொம்ப குளிராக இருக்கும்ல, அந்த குளிரை நம்ம வாங்குறது தான் அதோட பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. குளிர்த்தல் என்பது குளித்தல் என்று ஆயிற்று என்பது அவரது விளக்கம். குளிர்த்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் குளித்தலாக மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. குளிர குடைந்து நீராடி என்கிறார் ஆண்டாள். குளிர குடைந்து நீராடி அப்படின்னு யார் சொல்கிறா, ஆண்டாள் சொல்கிறாங்க. தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல் என்று கூறுவது. தெய்வ சிலைகளை குளிர்க்க வைக்கிறத திருமஞ்சனம் ஆடல் அப்படின்னு சொல்லுவாங்களாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சிற்றிலக்கியமாகிய பிள்ளை தமிழில் நீராடல் பருவம் என்று ஒரு பருவம் உண்டு. சிற்றிலக்கியம் உங்களுக்கே தெரியும், தமிழில் படிச்சிருப்போம் சிற்றிலக்கியம். அதில் பிள்ளை தமிழ் அப்படிங்கிறதுல நீராடல் பருவம்னு ஒரு பருவமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாட்டுப்புற தெய்வ கோவில்களில் சாமியாடிகளும் மஞ்சள் நீர் கொடுத்து அருந்த செய்வதும் நீராடுவதும் இப்போது நடைமுறைகள் உண்டு. எனது நாட்டுப்புறமாக உள்ள தெய்வ கோவில்களில் சாமியாடிகள் மஞ்சள் கலந்த நீரை கொடுத்து அருந்துறதும் நீராடுறதும் இப்போ நடைமுறையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழன் மின்வே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.